செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட். இங்கே பாருங்கள், பென்டகனல் பிரமிட். இந்த பென்டகனல் பிரமிடை வந்து வரைய தெரியணும். கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, பென்டகனல் பிரமிடோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் டு த வெர்டிகல் பிளேன் கொடுத்துருப்பாங்க. அதனால் பென்டகனல் பிரமிடோட பேஸ் சைடு, ஒன் ஆஃப் இட் சைடு வந்து பேரலல்னா இப்படி தான் வரையணும் அப்படிங்கிறது தெரியணும். சிம்பிள் ஷேப் வரைஞ்சிட்டோம், அதோட இது வரைஞ்சிட்டோம். இதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டர் லைன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போர்ஷன் எல்லாமே லைட்டாக தான் போடணும். இப்போ கட்டிங் பிளேன், இந்த கட்டிங் பிளேன் வந்து பைசெக்டிங் த ஆக்சிஸ், அதான் 35 டிகிரி அதையும் கொடுத்துட்டாங்க. பைசெக்டிங் த ஆக்சிஸ்னால் உங்களுக்கு தெரியும், 75ல் ஹைட்டில் 75ல் வந்து 37.5 எடுத்து அந்த இடத்துல இருந்து வரும். இந்த இடத்துல தான் ஆங்கிள் எடுக்கணும். அப்போ தான் வந்து இங்கே ஆங்கிள் எடுத்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. இந்த ப்ராப்ளத்தில் ஒழுங்காக இங்கே ஆங்கிள் எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த லைனோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து எடுத்திங்கன்னா அது தெரிய வேண்டாம், அதனால் காட்டுறது வந்து இங்கே காட்டியிருக்காங்க. சரி, எனிவே இப்போ நீங்கள் எல்லாம் போட்டுருவீங்க. கட்டிங் பிளேனும் எப்படி வரையணும்னு சொல்லியிருக்கேன், அதையும் போட்டுருவீங்க. ஓகே, இதில் ஒரே ஒரு இதுக்கு முன்னாடி நான் 2 ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கட்டிங் பிளேன் போட்ட உடனே அங்கேருந்து இது வந்து ஆன்சர், ஃபஸ்ட்டு ஆன்சர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் டாப் வியூ எப்படி வரைகிறது. இந்த கட்டிங் பிளேனுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடத்துக்குலாம் நேம் கொடுக்கணும், அதான் நம்பர் கொடுக்கணும். நம்பர் இட் இஸ் 1 ஃபஸ்ட்டு. இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டு வரும். நம்பர் இட் இஸ் 1. அப்போ வந்து பாருங்கள் 2 கொடுக்கல இதுக்கு இந்த இடத்துல, ஏன்னா அது இடன் இது, அதனால் வந்து கொடுக்கக்கூடாது. எது விசிபிள் லைனோ விசிபிள் எஜ்ஜோ அதுதான் கொடுக்கணும். 2 இங்கே பாருங்கள், இது 3rd விசிபிள் லைன், அதனால் இந்த இன்டர்செக்ட் ஆகிறது 3. அப்புறம் பாருங்கள் இன்விசிபிள் லைனில் 4, இது வந்து பார்த்திங்கன்னா 5 டேஷ். இந்த இன்விசிபிள் எஜ்ஜில் இன்டர்செக்ட் ஆகிற இந்த கட்டிங் பிளேன் உள்ள இந்த பாயிண்ட் வந்து இது. ஓகே, இப்போ இது எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கிருந்து எங்கெங்கே வந்து இது வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ, 1லேருந்து கீழே வருது, ஏஓவில் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், ஏஓவில் இன்டர்செக்ட் ஆகும். அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தான் இந்த பாயிண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி எந்தெந்த இது வந்துலாம் ஆங்கிளாக இருக்கோ அந்தந்த எட்ஜெல்லாம் ஈஸியாக, எந்தெந்த எட்ஜெல்லாம் ஆங்கிளாக இருக்கோ, அதாவது எந்தெந்த எட்ஜெல்லாம் ஆங்கிளில் இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக வந்து இன்டர்செக்ஷன் ஆகும், கண்டுபிடிச்சிடலாம். இது பாருங்கள், இந்த இது ஃப்ரண்ட்டில் இது பாருங்கள் வெர்டிகலாக இருக்குது இந்த எட்ஜு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஈஸி, என்ன பிரச்சனை இல்லை. இந்த 2வில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த பவுண்ட்ரிக்கு ஒரு லைனை வரையணும். இந்த 2வில் இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் பவுண்ட்ரிக்கு வரையணும். அதுக்கு பேர் எம். அங்கேருந்து இன்டர்செக்ட் ஆகிறத இந்த பாயிண்ட்டு, அங்கேருந்து இன்டர்செக்ட் ஆகிறத அது எதில் போய் வந்து இன்டர்செக்ட் ஆகுது உண்மையாலும் ஓஏ. அதனால் ஓஏ வரைக்கும் பாருங்கள், ஓஏ வரைக்கும் நம்ம வந்து அதை வரையணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், ஓஏங்கிறது பாருங்கள், இந்த எம், அந்த எம் வந்து இங்கே வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த எம்மில் வந்து கீப் திஸ் சென்டர், அந்த ஓஎம்எஸ் ரேடியஸ் கட்டான ஆர்க், அதை புட்டான ஆர்க் ஹேர். எந்த எட்ஜு வந்து வெர்டிக்கலாக இருக்குதோ, ஆங்கிள் இல்லாத வெர்டிக்கலாக இருக்குதோ அதுக்கு கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கேன். அதில் இருந்து பவுண்ட்ரிக்கு ஒரு லைன் வரையணும். ஒரு ஹரிசாண்டல் லைன், எக்ஸாக்டாக ஹரிசாண்டலாக இருக்கணும். இந்த எக்ஸ்ஒய் லைனுக்கு அப்படியே பேரலாக இருக்கணும், அது ஹரிசாண்டலாக இருக்கணும். வரையணும். வரைஞ்சோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜில் வந்து பவுண்ட்ரியில் உள்ள ஒரு எட்ஜில் வந்து கட் ஆகும், இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு எம் டேஷ். அங்கேருந்து கீழே எம் கண்டுபிடிக்கணும். எம் வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, அங்கே ஓஏக்கில் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்குது இந்த பாயிண்ட் எம்மு. அந்த எம்மு பார்த்திங்கன்னா இந்த ஓஏ இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல கிடைக்கும். அப்புறம் கீப் திஸ் சென்டர், ஓ சென்டர், ஓஎம்எஸ் ரேடியஸ். எங்கே 2 கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல வந்து ஆர்க் அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் அன் செமி ட்ரா ஏ சர்க்கிள், then you will get this point 2. Okay.